ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்தி இப்போ வருகிற 7ஆம் தேதி அருகில் உள்ள பழமையான விநாயகர் கோயில், பழமையான கோயிலுக்கலாம், இல்லை அரச மரத்துக்கு இது அடியில் இருப்பார், இல்லை அரச மரம் வேப்ப மரம், இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி விநாயகர் நினைத்தது நிறைவேறக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. அதே மாதிரி பல தடைகளை தூள் தூளாக்கி பொடி பொடியாக்கிட்டு கொண்டு வந்து நம்மளை நல்ல நிலைமை கொண்டு வரக்கூடிய விநாயகருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் தூங்கி எழுந்து ஒரு 3:30க்கு 4 மணிக்கு குளிச்சுட்டு எங்கன்னா அருகில் உள்ள கோயில்ல விநாயகருடைய கோயில்ல போயிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, குளிச்சுட்டு போயிட்டு போகும்போது நீங்க என்ன எடுத்துன்னு போறாங்க, கை வீசின்னு போகாதுங்க. போகும்போது கற்பூரம் எடுத்துட்டு போங்க, ஊதுபத்தி எடுத்துட்டு போங்க. தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. தேங்காய் வந்து நீங்க பார்த்தோன்னா 2 தேங்காய் எடுத்துன்னு போங்க, இல்லை 3 கூட எடுத்துட்டு போகலாம், இல்லை 1 கூட எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் நீங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, கணபதிக்கு அவுளு பொறி கல்லை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா அருகில் உள்ள ஆலமரத்தில் இருக்கிறது, அரச மரத்தில் இருக்கிறது, அரச மரம் வேப்ப மரம் 2 இருக்கிறது, இல்லை சிவன் கோயிலில் இருக்கிற பழமையான விநாயகர் கோயில், இந்த மாதிரி கோயிலில் முன்ன வருடத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புது வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, புது துணி போட்டுட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும். அந்த மாதிரி இந்த புது வருடமாய் நீங்கள் கணக்கு போட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் நல்லா குளிச்சுட்டு பட்டை படிச்சுட்டு நாம் போடுங்க, இல்லை வந்து வீதி வைங்க, குங்கம் வைங்க, வச்சுட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு அழகாக உக்காந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அவங்க அந்த கோயிலில் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எல்லாமே அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் உங்கள் கையால் ஒன்று அருகுமில்லு, இல்லை வெள்ளை இருக்கு, இல்லை வில்வயலை, இல்லை அந்த வந்து செந்தாமரை பூ, தாமரை பூ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. இல்லை என்னமே உங்களால் முடியலனா கூட போதுங்க, மனசே படையலன்னு நினச்சி நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு முதல் கடவுளாகப்பட்டவரை முதல் நாளாக நினைச்சி இன்றையில இருந்து என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும்னு நினச்சி மனசார போயிட்டு அவர் மூஞ்சில் முழிஞ்சிட்டு போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நேரம் உக்காந்து ஓம் கணபதே ஓம் கணபதே ஓம் கணபதே நமன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வாங்க. நேராக வீட்டுக்கு தான் வரணும். நீங்கள் என்ன பண்ணுற போகிறது, அங்கே போயிட்டு அங்கே வீட்டில் ஹோட்டலில் போகிறது, கடைங்களில் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தில் போயிட்டு நீங்கள் துருவாக எங்கே போகணும், வீட்டுக்கு போய் காலில் வைக்கணும். உள்ளோ நீங்கள் கடையுள்ள போனாங்கன்னா நீங்கள் பின்னாடி வரது அந்த கடை நல்லா இருக்கும். அதனால் கடைங்களில் போகாதுங்க, எங்கேயும் போகாதுங்க. ஃபஸ்ட்டு யார சொந்தக்கார வீட்டுக்கு பந்தக்கார வீட்டுக்கு சாப்பாடு கூட ஹோட்டலில் போய் உக்காராதுங்க. ஒரு மளிகை கடையான்னு கூட போய் நிற்காதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் கோயிலில். காரணம் என்னன்னா, அது அப்படியே கிட்ட இருக்கிற கோயில்னு நீங்கள் போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடியே விநாயகர் வந்துடுவார். பின்னாடியே வந்தாருன்னா வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வந்த உடனே உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு கணபதிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க, இல்லைன்னா ஒரு அவுள் பொறி கல்லை வைங்க, நல்லா இல்லை ஒரு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு வீட்டில் ஒரு தேங்காய் ஒடிச்சு கும்பிட்டுருங்க. அந்த மாதிரி கும்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துன்னு போன தேங்காய் இருக்கு பாருங்க, அந்த தேங்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தேங்காய் ஒடிக்க சொல்லி கொடுத்துருங்க. இன்னொரு தேங்காய் வந்து எப்பவுமே கணபதிக்கு வந்து சூர தேங்காய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூர தேங்காய் சுற்றி ஒடிச்சிங்கன்னா, அந்த சூர தேங்காவை நம்ம சுற்றி ஒடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் தூளாக்கி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் இந்த தேங்காயை ஒன்று என்ன பண்ணுறீங்களா, அவரை நினச்சி சுற்றிட்டு அவருக்கு நம்மளே சுத்த தேவையில்ல, நம்மளே சுத்தினா பரிகாரம் சுற்றுற மாதிரி அவருக்கு ஏற்றி இறக்கி அந்த இடத்துல ஒடிச்சிட்டு சூர தேங்காய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு மௌனமாக போங்க. அது கண்ட இதெல்லாம் பேசக்கூடாது. பொறுமையோ நிதானமோ ஓம் கணபதி நம்ம ஓம் கணபதி அவரே நினச்சிட்டு வீட்டில் போயிட்டு விளக்க கொளுத்திட்டு வீட்டில் உங்களால் முடிஞ்ச படையில போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டிலேருந்து அன்றைக்கே கூட உடனே நீங்களும் கண் திறந்துட்டு அந்த வீட்டில் படையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி இந்த திருமண தடை இருக்கிறவங்க, இந்த திருமண தடை எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது. இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, போய் விநாயகர் அரச மரத்தடியை சுத்து உடனே கல்யாணம் ஆயிருன்னுவாங்க. அது அந்த காலத்துல உண்டு. கண்டிப்பாக உண்மையிலேயே யார் ஒருவர் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெய் தீபம் போடலாம். நெய் தீபம் வந்து பார்த்தோன்னா வெள்ளை இருக்க இலை இல்லை அரசம் இலை, இந்த 2 இலையில நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த திருமண வசின்னு போடுங்க. உங்கள் பேர் இப்போ ராஜா இருக்குன்னு வச்சுக்க, அந்த வெள்ளை இருக்க இலையில எழுதிட்டு ராஜாவுக்கு திருமண வசி இல்லை ராணிக்கு திருமண வசின்னு எழுதி அது மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பசு சாணம் வச்சு அது மேலே ஒரு விளக்கு வச்சு சிப்பியில் வச்சு நெய் தீபம் போட்டு நீங்கள் அந்த விநாயகர் கோயிலில் ஒரு 3 முறையோ இல்லை ஒரு 5 முறையோ வலம் வந்து ஒரு 3 தோப்புக்காரம் போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே திருமணம் ஆயிரும். ஏன்னா திருமணம் அனைத்து தடைகளும் விளக்கக்கூடிய இவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. நானெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ திருமண வசியம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வர்றதெல்லாம் திருமண வசியம் இவரை வச்சுதான் செய்வோம், உடனே கல்யாணம் ஆயிரும். எப்படியாப்பட்டவங்களுக்கு முடியாதுன்ற வார்த்தை இருக்காது. இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் போயிட்டு கோயிலில் பண்ணலாம்.
எந்த கோயில்னாலும் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால கண்டிப்பா ஒரு நாள் இதை கடைபிடிங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க அடுத்து ஒரு கொஞ்ச நாள்லயே பாருங்க உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிடும், இல்ல பொண்ணு கிடைச்சிடும். அதை வச்சு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். இந்த திருமண தடை உள்ளக்கிறவங்க அத்தனை பேருமே இதை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல நிறைய பேருக்கு பணம் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதே பிரச்சனை எல்லா வீட்லயும் கண்டிப்பா எல்லா வீட்லயும் இருக்குதான் செய்யும். காரணம் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருக்கும். நம்ம ஆடம்பர வாழ்க்கையில 100 ரூபாய் சம்பாரிச்சா 110 ரூபாய் செலவு பண்ணுவோம். 110 ரூபாய் செலவு பண்ண என்ன ஆகும்? கடங்கார தான் ஆக செய்யும். தேவையில்லாம நம்ம ஆசைக்கு அது வாங்கி வாங்கி நம்ம கடங்காராயிருவோம். அதனால நம்ம இருக்கிறத கொஞ்சமே வச்சு ஆசைப்பட்டு கொஞ்சமா நம்ம இது பண்ணா நம்ம கடங்கார ஆகப்படாம். சரி, அது மீறி கடங்கார ஆயிட்டுங்க. இப்போ இந்த கடனை தீர்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து பார்த்தோன்னா தாமரை கேளுங்க, செந்தாமரை. இந்த செந்தாமரை பூ வந்து பார்த்தோன்னா லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டது. இவரும் வந்து பார்த்தோன்னா செந்தாமரையில் உக்காந்துக்குவாங்க. பணம் கொடுக்குற யாரா இருந்தாலும் எந்த தெய்வம் இருந்தாலும் பார்த்தோன்னா தாமரையில் உட்காந்து இருப்பாங்க. ஆனா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதை வந்து நீங்க யார் ஒருத்தர் 11 இல்லை 21 இல்லை 1 இது யாரும் உங்களை மனசார இதை வந்து நீங்க நினைச்சு, அஷ்டலட்சுமி எனக்கு வசியானம், பணம் பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு பணம் வந்து அடிக்கடிக்க வந்து ரன்னிங் ஆயினே இருக்கணும்ட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதை அர்ச்சனை பண்ணி அவருக்கு வச்சீங்கன்னா கண்டிப்பா பணம் கண்டிப்பா வருங்க. ஏன்னா இந்த பூவுக்கு அவ்வளவு மயங்குவாரு. இந்த தாமரை வந்து செல்வத்துக்கு அதிபதின்னு வாங்கும். இதில் மேலதான் உக்காந்து இருப்பாங்க. செல்வம் கொடுக்கக்கூடிய லட்சுமியை கட்டும், இவங்களை கட்டும், குபேரனை கட்டும், எல்லாமே பார்த்தோன்னா யாரு பாருங்க இந்த தாமரைக்கு மேல உக்காந்தா லட்சுமிக்கு கணக்காகுங்க. அப்படியேப்பட்ட செந்தாமரை இதை யார் ஒருத்தர் இந்த நாள்ல நீங்க வந்து பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்காது. வீட்டுல செல்வங்கள் வந்து கண்டிப்பா குவியும். அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து வந்து நீங்க அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னா, இந்த இலையெல்லாம் அப்படியே இது என்ன பண்றாங்க, பூஜை முடிச்சுட்டு அப்படியே ஒரு தட்டுல எடுத்து வச்சிங்க. இது ஒண்ணாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெற்றிக்கு உண்டான விஷயம் வெள்ளை இருக்கும் பூ. இப்போ வந்து பார்த்தோன்னா விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மூலிகை வெள்ளரிக்கன். அந்த வெள்ளரிக்கை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெள்ளரிக்க மூலிகையில வந்து பார்த்தோன்னா அதுல பூ இருக்கும். அந்த பூவை நீங்க எடுத்து அதை மாலையை கட்டி போடலாம், இல்ல கோத்து கூட நீங்க 108 51 போடலாம். இதையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அது மேல மாலை போட்டுருங்க. அதையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மனசார என்ன நினைச்சு வேண்டி அந்த மாலையை போடுறாங்களோ அதையும் முடிச்சுட்டு எடுத்து இது ஒண்ணு தண்ணி வச்சிங்க. அடுத்து அருகமெல்லு. இந்த அருகமெல்ல வந்து நீங்க என்ன பண்ணா அதே மாதிரி 21 முடிச்சு போட்டு நீங்களும் அதே மாதிரி அதையும் எடுத்து இந்த 3த்தையும் என்ன பண்றாங்கன்னா நெண்ணல்ல ஆற போட்டு மிக்சியில் ஆற போட்டுருங்க. இந்த 3 மிக்சியில் ஆற போட்டு இது கூட வெள்ளை பொங்கலையும் கருப்பு பொங்கலையும் பால் சாம்பிராணி இந்த 3த்தையும் யார் ஒருத்தர் வந்து கண்டினியூ 21 நாள் 48 நாள் யார் வீட்டுல போடுறாங்களோ அந்த வீட்டுல வந்து பார்த்தோன்னா பணம் பிரச்சனையே இருக்காது. அஷ்டலட்சுமியும் வருங்க. ஏன்னா நான் இதெல்லாம் நான் அனுபவத்துல சொல்றேன், நிறைய பேர் சொல்லி இருக்கிறேன். இதை பண்ணுங்க. அதே மாதிரி இது பண்ணும் போது நீங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுல வந்து நல்ல மங்களகரமா வாசனை திரவங்களோட இருக்கணும். அடிக்கடிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பால், மஞ்சள், கோமியம் இந்த 3த்தையும் பச்சை பால் 3த்தையும் தெளிச்சிட்டு வந்து இதை சாம்பிராணி போட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல பார்த்தோன்னா கண்டிப்பா பணம் பிரச்சனையும் இருக்காது. இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இதை வச்சுட்டு உடனே கடங்கடின்னு கூட நினைச்சுன்னு சும்மாவே உக்காந்து கூடாது. போய் உழைக்கணும். போய் கடைக்கு வேலைக்கு போகணும், இல்லை 10 ரூபா சம்பாதிக்கணும்னா அந்த வெறி இருக்கணும். வெறி இருந்தால் தான் உனக்கு கடன் கழியும். நீ இதை மட்டும் பண்ணிட்டா மட்டும் போதாது, கடன் கழிஞ்சிடாது. இதுல கேட்பாங்க சில பேர், இதை பண்ணா கடன் கழிஞ்சிருவான்னு நிறைய பேர் கிண்ணு கூட அடிப்பாங்க கமாண்ட்ல. ஆனா கண்டிப்பா இதை பண்ணிட்டு நீ இதை முயற்சி பண்ணி நீ வேலைக்கு போ, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லைனாலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மனம் வந்து உனக்கு வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இப்போ ஒரு 200 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த 200 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணுவோன்னா அந்த கர்மம் இருக்கும். உனக்கு வந்து பார்த்தோன்னா 500 ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணும், இல்லைன்னா உடம்பு பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து குறையும். எப்படின்னா இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால. நிறைய பேர் ஆனாரா தெய்வத்தை வழிபட்ட என்ன வந்துருவா போகுது, எங்க வரப்போது அதெல்லாம் போப்பா சும்மானுவாங்க. என்னை பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது. இதை பண்ணிட்டு நீ போற பணம் அங்க வந்து போற பாரு 500 1000 உன் வீட்டுக்கு வந்து உங்க எல்லால வரும். இல்லைன்னா என்ன ஆகும், அதே என்ன பண்ண 500க்கு 2000 ஹாஸ்பிட்டல் செலவு கர்மா. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கி பணம் விரியாயிரும். இந்த பணம் விரியாகாததுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பணம் வந்து கொண்டே இருக்கும், நிம்மதி கிடைக்காம. அதே மாதிரி வீட்டுல பணம் இருந்தா கண்டிப்பா குடும்பத்துல எல்லாமே சந்தோஷம் கிடைச்சிடும். இன்னைக்கு பணம் இல்லைன்னா தான் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனால இந்த தாமரை பூ வந்து பாருங்க, அன்னைக்கு எங்க இருந்தாலும் போய் தேடி வாங்குங்க. கண்டிப்பா இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அஷ்டலட்சுமி வசிக்கு கொண்டான இந்த இது இருக்கு. அதே மாதிரி இது விநாயகர் சதுர்த்தியில பண்ற பூவு அன்னைக்கு இருக்கிற பொருள் அத்தனையும் உங்களுக்கு விசேஷம். அதெல்லாம் எடுத்து கீழே போடாதுங்க, தயவுசெய்து சொல்றேன். இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு சாம்பிராணியை பண்ணி வீட்டுல புகை போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா
இந்த பூவிலேருந்து எல்லாமே பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நல்ல நேரமாக நம்ம கொண்டு வரணும். நாமளா வந்து பார்த்தோன்னா உள்ளத்தில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நினைக்கணும். கொஞ்சமா ஒரு சின்ன வேலை நடந்தா சந்தோஷம். ஆஹா, கணபதி வந்து நம்ம ஏதோ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரா, நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, இப்படி சின்ன விஷயத்துக்கே நம்ம பெருமை பேச பேச அது என்ன ஆகுன்னா அவரே சந்தோஷப்பட்டு, டே இவன் சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு பண்றான் ஒன்னும் நம்ம பெருசா செஞ்ச ஒன்று நம்மளை நினைப்பான்ற மாதிரி வந்துடும். அதனால உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய விஷயம் இருக்கு. உங்களுடைய எண்ணத்துல இல்ல, ஐயோ இது இல்ல அது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லது நடக்கலைன்னா கூட ஒரு சின்ன விஷயத்த சந்தோஷப்பட்டு நடக்குதுன்னு போனாங்கன்னா கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பஞ்சபூதங்கள் திரும்ப நமக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தயவு சொல்றதான இந்த பூங்களோ இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல பயன் பெறுங்க. கண்டிப்பா இதுல நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமா சொல்றேன், விநாயகருடைய அருள் கிடைக்கும். விநாயகருடைய உபாசகர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் உள்ள பார்த்தோன்னா நிறைய பரவி வந்துருச்சு. ஏன்னா அவருடைய அருமை பெருமை இந்த உலகத்துல நான் இன்னும் சொல்லினே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை பத்தி சொல்லணும்னா. ஏன்னா அவருடைய வசித்தன்மை இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இதுல வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாரும் பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.